இந்த முறை ஒரு பெருமாள் கோயிலுக்கு உங்களை அழைத்துச் செல்லப் போகிறேன். அற்புதமான பாட்டு. சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருப்பார். அவரு இறந்து போய் 60, 67 வருடங்கள் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல. திருக்கண்ணபுரம் கோயில்ல நீங்க தாண்டி வாசல தாண்டிட்டீங்கனாலே சொர்க்கத்துக்கு நுழைந்ததா ஐதீகம். அமாவாசை அன்னைக்கு இனமும் அதுதான். அந்த மாசம் அந்த சௌரி முடியோட, அந்த கூந்தல் அலங்காரத்தோட அப்படியே ஒய்யார நடை நடந்து வருவார்ன்னு சொல்றாங்க. அவ்வளோ அழகா இருக்குமா அந்த அமைப்பு. பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் உணவு உண்டு இது பண்றத வழக்கமாக வைத்திருக்கிறார். அதனால பெருமாள் சேவைக்காக நிறைய பொருட்செலவையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். முனையதரையன் பொங்கல். ஒவ்வொரு இரவும் அந்த பொங்கல் வைத்து தான் பெருமாளுக்கு படைப்பதாக சொல்றாங்க. ஒவ்வொரு இரவும் அந்த இதுலேருந்து முனையதரையன் பொங்கல் அப்படிங்கிறத நைவேத்தியமாக ஒவ்வொரு இரவும் நீலமேக பெருமாளுக்கு சாத்தப்படுகிறதே என்று ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆளையாற்றுப்படை மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த முறை ஒரு பெருமாள் கோயிலுக்கு உங்களை அழைத்துச் செல்லப் போகிறேன். திருக்கண்ணபுரம் சென்றேன், கவலை எல்லாம் மறந்தேன். அற்புதமான பாட்டு. சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருப்பார். அவரு இறந்து போய் 60, 67 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 40 வருடங்களுக்கு மேல. ஆனாலும் இன்னமும் அந்த உயிரோட்டம் உள்ள அந்த பாடல் நானே அடிக்கடி முணுமுணுப்பது உண்டு. கண்ணபுரம் சென்றேன், கவலை எல்லாம் மறந்தேன். அந்த பாட்டு கேட்கும்போது நல்லா இருக்கும். சரி, இந்த தடவை திருக்கண்ணபுரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக இந்த திருச்செங்காட்டாங்குடி பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சிறுத்தொண்ட புராணம், அந்த பிள்ளை கறி கேட்டது, உத்ராபதீஸ்வரர் என்ற ஆலயத்தை பற்றி சொன்னேன். அப்போ அது போயிட்டு வர்றது பக்கத்திலேயே இருக்குது திருக்கண்ணபுரம். அதாவது கும்பகோணம் டு நன்னிலம், நன்னிலத்திலேருந்து சன்னாநல்லூர், சன்னாநல்லூர்லேருந்து திருப்புகலூர், திருப்புகலூர் ரைட்டில் திரும்பினீங்கன்னா திருக்கண்ணபுரம். இதுலேருந்து 2-3 கிலோமீட்டர் திருச்செங்காட்டாங்குடி. ஸோ அற்புதமான ஒரு அமைப்பு திருக்கண்ணபுரம். ஆக்சுவலாக எங்களை பஞ்சக்ஷேத்திரத்தில் ஒன்று, 5 கண்ணனுக்கான கோயில்களில் அது ஒன்றுன்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவர் நீலமேக பெருமாள். பிரம்மாண்டமான உருவத்துடன் நீலமேக பெருமாள் இருக்கார். அந்த கோயிலில் சொர்க்க வாசலே கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே எல்லா வாசலுமே சொர்க்க வாசல், எப்பொழுதுமே சொர்க்கம்தான். திருக்கண்ணபுரம் கோயிலில் நீங்கள் தாண்டி வாசலை தாண்டிட்டீங்கனாலே சொர்க்கத்துக்கு நுழைந்ததா ஐதீகம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கிறது கிடையாது. வருடம் முழுவதும் சொர்க்க வாசல் தான். நீலமேக பெருமாள் அற்புதமான ஆலயமாக இருந்தது. அதில் உற்சவர் சௌரிராஜ பெருமாள். அந்த சௌரிராஜ பெருமாள் அமாவாசை அன்னைக்கு அந்த சௌரி திருமுடி கோலம் காண்பாராமா. அப்படி அந்த நடந்து வர்ற அழகு அவ்வளோ அழகாக இருக்குமா. விபீஷணனை ராமபிரான் தனது சகோதரனாக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ஊரில் திருமால் அவருக்கு காட்சி கொடுக்கறதாவும், சௌரிராஜ பெருமாள் முடியழகோடு அப்படியே அந்த முடி கீழே அப்படியே தரையில் தவழ்ந்து வர அவர் நடந்து வருவாராம். யார்? சௌரிராஜ பெருமாள். அந்த விபீஷணருக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். அது ஒரு அற்புதமான வடிவம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு அமாவாசை என்ற அந்த திருவிழா. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. நீலமேக பெருமாள், சௌரிராஜ பெருமாள் உற்சவருக்கு மாலை போட்டு இருக்கிறப்ப ஒரு அர்ச்சகர் அந்த மாலையை எடுத்து, நார்மலாக பெருமாள் மேனியில் இருக்கக்கூடிய மாலைகளை வர்றவங்களுக்கு மரியாதையாக செலுத்துவது வழக்கம். நம்ம எல்லா கோயில்களையும் இப்பவும் பார்க்க முடிந்தது. இப்போ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காதலிக்கு அன்பால் அதை எடுத்து மாலையை போட்டுறார். அவருக்கு மரியாதை செய்யணும். அந்த நேரம் பார்த்து மன்னர் வர்றாருன்னு சொன்ன உடனே திருமால் மார்பில் வேற மன்னருக்கு அணிவிக்கத்தக்க மாலை இல்லை. ஆனால் இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தன்னுடைய காதலிக்கு அணிவித்த அந்த திருமால் மாலையை எடுத்து இவருக்கு அணிவிச்சிடுறார், மன்னருக்கு.
மன்னர் மாலையை எடுத்து போட்டுட்டு அதை பார்க்கும்போது அது ஒரு முடி இருந்திருக்கு. "எப்படிப்பா நீ வந்து மாலைய வந்து சாமிகிட்டேருந்து எடுத்து எனக்கு போட்ட, இதில எப்படி இவ்வளோ நீளமான முடி?" என்று அரசர் கேட்கவும், ஏதோ தப்பு நடந்திருக்குன்னோனே, "இல்ல, இல்ல நீங்க நாளைக்கு காலையில வாங்க. பெருமாள் முகத்தில பெருமாளோட முடி தான் இது" அப்படின்னு பொய் சொல்லிடுறாரு. என்னடா அதுன்னு சரி நான் போய்ட்டான். நாளைக்கு காலையில வருவேன்ட்டு. அப்ப இவர் மன உளைச்சலில் பெருமாள்ட்ட வேண்டுறாராமா. இந்த மாரி நீங்க எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. இதுதான் நடந்தது. இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்ன உடனே, மறுநாள் மன்னன் வர்றாங்க. வந்தவுடனே இவரும் பயந்துட்டே போயி நீலமேக பெருமாள் உற்சவராக இருக்கக்கூடிய இவர வந்து பெருமாள் அப்படி திருப்பி காமிக்கவும், அப்படியே அலை அலையா கூந்தல் இருக்குதாமா. அது இருந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் சௌரி சௌரின்னா முடி. அழகுன்னு அர்த்தம். இது சௌரிராஜ பெருமாள் என்ற பெயர் அவருக்கு வந்தது. அற்புதமா சொல்றாங்க. அப்புறம் மன்னன் அத பார்த்துட்டு, "ஓ! ஆமா உண்மையிலேயே இருக்குன்னவும்" அந்த அமாவாசை அன்னைக்கு இனமும் அதுதான் அந்த மாசம் மாசம் அந்த சௌரி முடியோட, அந்த கூந்தல் அலங்காரத்தோட அப்படியே ஒய்யார நடை நடந்து வருவார்ன்னு சொல்றாங்க. அவ்வளோ அழகா இருக்குமா அந்த அமைப்பு. இந்த திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள் பற்றிய செய்திகள்ல 2 விடயங்கள் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. அந்த வைகாசி பிரம்மோற்சவத்தின் டயத்துல பெருமாள் வந்து காலையில சிவபெருமானாகவும், மாலையில பிரம்மாவாகவும், இரவு விஷ்ணுவாகவும் ஒரே நாள்ல வந்து மும்மூர்த்தி தரிசனம் செய்வதாக ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அன்னைக்கு அந்த வைகாசி பிரம்மோற்சவம் டயத்துல மும்மூர்த்தி தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா. பக்தர்கள் நீங்க கொஞ்சம் கவனத்த வச்சுக்கங்க. அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது டெஃபினட்டா போய் பார்த்துட்டு வாங்க. அற்புதமா இருக்கும். 2வது இன்னொரு அங்க போன உடனே முனையதரையன் பொங்கல்ன்றாங்க. அது என்னடா முனையதரையன் பொங்கல்னு ஒரு வித்தியாசமான அமைப்பு இருந்துச்சு. என்னடா அதுன்னு கேள்விப்பட்டோம். அப்ப அவங்கள்ட்ட விசாரிச்சப்ப சொல்றாங்க, முனையதரையன்னு ஒரு குறுநில மன்னர், ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்தவர். பெரிய மன்னர்கள், அதுக்கு பக்கம் சிறிய குறுநில மன்னர்கள்னு சொல்லுவோம். சிறு பகுதிய ஆளுவாங்க. இவங்கலாம் அவருக்கு வரி கட்டுவாங்க மன்னருக்கு. இது வந்து நடைமுறை. இப்ப இவரு என்னன்னான்னா, அந்த சிறு பகுதிய ஆண்டவர் வந்து பெருமாள் சேவை, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அவர் உணவு உண்டு இது பண்றத வழக்கமாக வைத்திருக்கிறார். அதனால பெருமாள் சேவைக்காக நிறைய பொருட்செலவையும் அவர் வந்து மேற்கொண்டிருக்கிறார். பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இது மாரி பெருமாள் சேவையில நிறைய செலவு பண்ணும்போது, வரி கட்ட இயலாமல் அரசன் வந்து அவர கைது செய்து அழைச்சிட்டு போறான். அப்ப பெருமாள் வந்து அவனுடைய கனவுல வந்து, "டேய் அவனுடைய பக்தன் விட்டுருப்பா" அப்படின்னு சொன்னதால விட்டுட்டான். சரி சரி போயா பெருமாளே சொல்றாருன்னு சொன்னோனே அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ முனையதிரையன் வந்து அவர விடுவிச்சுறாரு அரசர். இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வழக்கம் போல அவர் வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாரு. பட் சிறைக்கு போயிருக்கிறாரு, இது மாரி வந்திருக்கிறாரு. கோயிலுக்கு எடுத்துட்டு போய் நைவேத்தியம் பண்ண முடியலன்னா, மனைவி என்ன பண்றாங்க, அரிசி, பருப்பு, உப்பு இதில ஒரு பொங்கல் செய்து, ஆ என்ன பண்றாங்க, மானசீகமாக பெருமாள், "நீலமேக பெருமாளே இதை ஏற்றுக்கொள். கணவர் இப்ப தான் வந்திருக்கிறார். உனக்கு நைவேத்தியம் இருக்கிற இடத்துல இருந்தே நான் மானசீகமா பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொங்கல கணவருக்கு பரிமாறுறார். அவரு சாப்பிட்டுறார். இது மறுநாள் காலையில கண்ணபுரம் கோயிலுக்கு சென்ற அர்ச்சகர் வந்து குருக்கள் வந்து பார்த்தா, மூலவருடைய வாயில சித்திரை அங்கே எல்லா இடத்துலயும் பொங்கல் சிந்தி கிடப்பத பார்க்கிறார். சாப்பிட்டுட்டு அப்படியே சிந்திருக்கும்ல. என்னடான்னாக்கா, இது என்னடா இது பெருமாளே அப்ப பொங்கல சாப்பிட்டாரான்னு சொன்னோனே, மன்னர்ட்ட போய் சொன்னோம்னா, மன்னர் வந்து பார்த்துட்டு ரொம்ப அசந்து போய் அவர்ட்ட மன்னிப்பு கேட்டதாகவும், அதிலேருந்து அது முனையதரையன் பொங்கல். ஒவ்வொரு இரவும் வந்து அந்த பொங்கல் வைத்து தான் பெருமாளுக்கு படைப்பதாக சொல்றாங்க. ஒவ்வொரு இரவும் அந்த இதுலேருந்து. முனையதரையன் பொங்கல் அப்படிங்கிறத நைவேத்தியமாக இரவு ஒவ்வொரு இரவும் நீலமேக பெருமாளுக்கு சாத்தப்படுகிறதே என்று ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. புண்டரீக விசாலாட்சம் சரட்சந்திர நிவாரணம் நீலாத்ருமவதிஷ்டத்தம் நீலமேகம் அகம்மதே. மூலவர் நீலமேகம் என்ற திருநாமத்தோட கிழக்கே திருமுக மண்டலத்தோட சேவை சாதிக்கிறார். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார் 5 பேர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா இந்த ஊரில். திருமங்கையாழ்வார் மத்துமோர் தெய்வம் உளதன் நெருப்பாரோடு ஒத்திலேன் உத்ததும் உன் அடியார் கடிமை மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவற்றெழுத்தும் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானைன்னு 100 பாசுரங்களால் மங்களாசாசனம் இந்த இருக்கு. அதாவது அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணார் நாச்சியார் கோயிலில். அதனால் நாச்சியார் கோயிலுக்கு 100 பாசுரமும் இந்த ஊரில் அந்த
உபதேசம் பண்ணத அர்த்தத்தை இந்த ஊர்ல சொன்னாராம் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள். அதனால இந்த ஊர்ல 100 பாசுரமும் வேற எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாம திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரங்களால மங்களாசாசனம். இந்த ஊருக்கும் நாச்சியார் கோவிலுக்கும். மூலவர் நின்ன திருக்கோலம். சக்கர பிரயோகமா சேவை சாதிக்கிறார். விகடாட்சண அசுரனை சம்ஹாரம் பண்ணினத்தினாலே இங்கே சக்கர பிரயோகத்தோட சேவை சாதிக்கிறார். பக்கத்திலேயே ஸ்ரீதேவி பூமி தேவி எழுதியிருக்கா. உற்சவர் உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேட்சணம் ஷௌரிராஜம் அகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு சௌரிராஜ பெருமாள். இவர் சோழராஜா காலத்தில் ஷௌரி வளர்ந்ததா ஐதீகம் சுவாமிக்கு. அதாவது ராஜா வரார், ராஜாக்காக அர்ச்சகர் மாலை மரியாதை பண்ணி அந்த மாலை மரியாதை பண்ணுறத மாலையை கண்ணில் ஊற்றிக்கிறார். கண்ணில் ஊற்றிக்கிறச்ச முதல்ல ஒரு முடி கேசம் இருக்குது. உடனே ராஜா கேட்குறார் ஏதுன்னு. பெருமாளுக்கே உண்டுன்னு அர்ச்சகர் பயந்து போய் சொல்லிடுறாராம். பெருமாளுக்கு எது நான் மறுநாள் வந்து பார்க்குறேன் அப்படின்ன உடனே அர்ச்சகர் வந்து பிரார்த்தனை பண்ணி ராத்திரி பூரா நான் மன்னிச்சுடு தப்பாக பேசிட்டேன், நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டிட்டார். மறுநாள் பார்த்தா சௌரியோட சேவை சாதிக்கிறார் பெருமாள். இல்லை நீ ஏதோ கட்டி பண்ணியிருக்க, பொய்யா கட்டி பண்ணியிருக்க, அதுலேருந்து ஒரு கேசத்தை எடுனாராம். ஒரு கேசத்தை எடுத்தோம்னா ராஜா கண்ணில் ரத்தம் பீறிட்டு ராஜா கண்ணுக்கு ரெண்டு கண் பொட்டையாயிடுதா. அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட வேண்டி ஒரு கண் வந்ததா ஐதீகந்தூரில். அதனால் சௌரிராஜ பெருமாள்னு திருநாமத்தோடு இங்கே இருக்கார். பக்கத்திலேயே ஸ்ரீதேவி, பூமி தேவி, ஆண்டாள், பத்மாவதி 4 நாச்சியாரோடு இங்கே எழுந்தருளியிருக்கிறார். இந்த திவ்யதேசனும் ஸ்ரீதேவி பூமிதியோடு இருப்பா. இந்த ஊரில் 4 நாச்சியார். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் அடிவணங்க அரங்க நகர் துயின்னவனே, காவிரிநல் நதிபாயும் கணபுரத்தன் கருமணியே, ஏவரிவன் சிலை வளவார் ஆகவனே தாளேலோன்னு குலசேகராழ்வார் மங்களாசாசனம். பெருமாளை ராமனா பாவிச்சு தாளாட்டு பாடியிருக்கார் இந்த ஊரில் குலசேகராழ்வார். ஸ்ரீரங்க ரங்கநாதர் விபீஷணருக்காக இங்கே நடந்து சேவை சாதிச்சது ஐதீகம். அதனால் பிரதி அமாவாசைக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதரே இங்கே நடந்து வந்து சேவை சாதிச்சதால் கைத்தல சேவைங்கிறது விசேஷம். ஆண்டாளும் மங்களாசாசனம். அதனால் பக்கத்திலே ஏழிருக்கா. காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்னி மகிழ்ந்தரை வாமனன் ஓட்டரா வந்து என் கை பத்த தன்னுடன் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடிலன்னு ஆண்டாளும் மங்களாசாசனால பக்கத்திலே ஏழிருக்கா. பத்மாவதி இந்த பக்கம். பத்மாவதி நாச்சியாரை கன்னிகா தானம் வாங்கிட்டதா ஐதீகம் இந்த ஊரில். அவரோட தான் திருக்கல்யாணம் இந்த ஊரில் நடக்கிறது. அதனால் அவருக்கு தான கஸ்தமாக இந்த ஊரில் எழுதிருப்பார் பெருமாள். எல்லா ஊர்லேயும் அபயகஸ்தம் வரதகஸ்தமாக எழுந்துள்ள எழுப்பார் பெருமாள். இந்த ஊரில் தான கஸ்தம் கை ஏந்தேன மாரி சேவை சாதிக்கிறார். பக்கத்திலேயே கருடாழ்வார் தண்டக மகரிஷிக்கு இந்த ஊரில் உள்ளேயே பிரத்யட்சமாக எழுதிருக்கார். கருடனுக்கு கர்வபங்க ஸ்தலம்னு பேர். கர்வத்தை அடங்கினாரா இந்த ஊரில். அதனால் பக்கத்திலேயே இருக்கார். தண்டக மகரிஷிங்கிறவர் அவரை அந்த அந்த ரிஷியை இடைஞ்சல் பண்ணதுனால அந்த அசுரனை வதம் பண்ணி தான் சக்கர பிரயோகமாக சேவை சாதிக்கிறார் இந்த ஊரில். அதனால் பக்கத்திலேயே எழுதிருக்கார். சப்த புண்ணியக்ஷேத்திரம்னு பேர். 7 நதிகளும் இந்த குளத்தில் வந்து கலக்கிறதுனால சப்த புண்ணியக்ஷேத்திரமாக இந்த ஊர் கருதப்படுறது. இந்த ஊரில் நித்திய புஷ்கரணி, அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த ஊரில் குளிக்கலாம். ராத்திரிலாம் சில ஊரில் குளங்கள்லாம் ராத்திரியில் குளிக்கப்படாதுன்னு பேர். இந்த ஊரில் எப்போ வேணாலும் குளிக்கலாம். அதான் நித்திய புஷ்கரணின்னு பேர் இவருக்கு இந்த குளத்துக்கு. இந்த குளத்துக்கு 9 படித்துறைகள் இருக்குது. இந்த 9 படித்துறைகள்லேயும் அமாவாசைக்கு கல்யாணம் ஆகாதவா குழந்தை பிறக்காதவா அந்த 9 துறைகள்லேயும் தீர்த்தாமாடி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி குழந்தை இல்லாதவா அந்த சந்தான கிருஷ்ணன் ஏலை பண்ணி அவளுக்கு பூஜை பண்ணால் கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமாக இந்த ஊரில் சொல்லப்படுறது. அப்புறம் அஷ்டாட்சர சித்தி தேத்திரம்னு பேர். எல்லா ஊர்லேயும் ஓம் நமோ நாராயணான்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கார். ஓம்னு ஒரு இடத்துல, நானு ஒரு இடத்துல, ரான்னு ஒரு இடத்துல, அதுமாரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கார். இந்த ஊரில் முழு வடிவமாக இருக்கிறதா ஐதீகம். அதனால் ஓம் நமோ நாராயணா என்று சொன்னால் இந்த ஊரில் முழு பலனும் கிடைக்கிறதா புராணங்கள் சொல்லப்படுறது. பக்கத்திலேயே தாயார் இருக்கா. கண்ணபுர தாயார்னு பேர். பரியாய கல்ப திருமபாத பத்மாம் நித்யாப்ஜினீம் தீர சுவர்ணவள்ளீம் சௌதாமணியும் சௌரிவளாகட்ச வந்தாமிகியும் கிருஷ்ணபுரி ஸ்ரீயந்தான் கண்ணபுர தாயார்னு கண்ணபுர தாயார் திருநாமத்தோடு இந்த ஊரில் இருக்கார். இந்த ஊர் பேரையே கண்ணபுர தாயார்னு பேர் வச்சுருக்கா அவருக்கு. இந்த ஊரில் மாசி மகோத்சவம் மாசி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நடக்கிறது. மாசி மகோத்சவம் 10 நாள் 15 நாளைக்கும். வைகாசியில் பிரம்மோத்சவம் கல்யாண உற்சவம் இதெல்லாம் நடக்கிறது. 2 உற்சவங்கள் நடக்கிறது. இந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்தில் திருக்கண்ணபுரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. அதே மாதிரி வெளியில் அந்த சுத்தமான தீர்த்த குளம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தீர்த்த குளம் சுற்றி தெரு, அது ஒரு டிப்பிக்கல் ஆன்மீக ஆலயத்தை வந்து ஒரு ஊரையே ஒரு ஆன்மீக ஆலயமாக மாற்றினா எப்படி இருக்கும் ஒரு கிராமமே.
அந்த குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் சுத்தமாக ஒரு தீர்த்த குளம். போன உடனே எதேர்ச்சியா போன உடனே நமக்கே தோணுது அதில் போய் கால் கழுவிட்டு அப்புறம் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ட்டு. அற்புதமாக சுத்தமாக இருந்தது. அப்புறம் ஏறின உடனேயே வாசல் வந்துடும். தீர்த்த குளம், அதை சுற்றிய ஒரு அக்ரஹாரம் மாதிரியான ஒரு வீடுகள் இருக்கிற அமைப்பு, இமிடியேட்டாக பெருமாள். அதுதான் சொர்க்க வாசல்ன்றாங்க. அதான் சொன்னேனே ஏற்கனவே. இந்த திருக்கண்ணபுரம் வந்து பூலோக வைகுண்டமா, அதனால தான் இங்கே சொர்க்க வாசல் திறக்கப்படுறது இல்லைன்றாங்க. இந்த ஊரில் கால் வைத்தாலே அது வந்து சொர்க்கத்தில் கால் வைத்ததாக அர்த்தமா. அவ்வளோ சிறப்பான ஊருன்னு சொல்கிறாங்க. அதை விட அந்த தீர்த்த குளம் ரொம்ப சுத்தமாக இருந்தது. நான் போய் கால் கழுவிட்டு வந்தேன் பெருமாளை பார்க்குறது சேவிக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து எல்லா நதிகளும் வந்து தங்களை வந்து இந்த குளத்திலே நீராடி தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதாக, பாவங்களை போக்கிக் கொள்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் இந்திரன் தன்னுடைய நவகிரக தோஷம் போவதற்காக நவகிரகங்களை வந்து பிரதிஷ்டை செய்து அங்கே வந்து 12 ராசிகளோடையும் இருக்குமா அந்த நவகிரகங்கள். அது ஒரு விசேஷமான அமைப்புங்கிறாங்க பெருமாள் கோயிலில். வச்சு இந்திரன் வந்து வழிபட்டு சுவாமியை இங்கே கும்பிட்டுட்டு நீலமக பெருமாள் அருள் பெற்று அந்த தோஷம் நீங்கினதாக ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு பலவாறான இது. அதுவும் இல்லாமல் பெருமாளை அபயகரம் காட்டி தான் எல்லாத்துலேயும் இருப்பார். இதில் வந்து வாடா உனக்கு நான் தர்றேன்னு கூப்பிடுறாராம் பக்தர்களை. உன்னுடைய கஷ்டங்களை சொல்லு, வா வா எங்கிட்ட வா, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு அழைப்பது போல் இருக்கிறார் அப்படின்ற ஒரு அமைப்பை சொல்கிறாங்க. இது ரொம்ப விசேடமான ஒரு அமைப்பு. அதுதான் சொல்கிறேன்னா அது ஒரு நல்ல ஒரு 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 வைப்பு என்று சொல்கிறாங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம். அது மாதிரி ஆன்மீக வைப்பு கிடைக்கணுமா, நீங்கள் திருக்கண்ணபுரம் போங்க, சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.